இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கிறது. இறை அருள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய அந்தஸ்து புகழ் கௌரவம் காப்பாற்றப்படும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். எடுத்தோம் சக்ஸஸ்ஃபுல் ஆனோம் அப்படிங்கிறது இல்லை, எஃபர்ட் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஈஸியாக முடியக்கூடிய காரியங்கள் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம முடிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உண்டு. தேவையற்ற மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கும். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் இந்த வார கடைசியில் அதெல்லாம் ஈஸியாக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு பக்கம் உறவுகளால் நமக்கு நன்மை, இன்னொரு பக்கம் உறவுகளால் தேவையற்ற பிரச்சனைகள் இருக்குது. இளைய சகோதரி இதே தான், இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, அவர்களால் நமக்கு சின்ன சின்ன மன வருத்தங்கள், போராட்டங்கள் எல்லாமே கலந்து இந்த வாரம் இருக்குது. பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் ஹையர் எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எஜுகேஷனில் ஒரு பிரேக் இருக்குது. ஏதாவது யாருக்கும் பணம் கடன் கொடுத்தால் யோசித்து செய்யுங்க. திரும்ப அந்த பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள். குறிப்பாக பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய வாரமாக இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறது, காதல் விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ரொம்ப நாளாக குழந்தைய எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு குழந்தைகளால் நன்மை, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம் அத்தனையும் இருக்குது. நீண்ட நெடிய காலம் உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தால் நிறைவேறும். எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மணி ரொட்டேஷன் உங்களுக்கு கையில் பணம் பொருள் இருக்குது. யாருடைய பணத்தை நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெருசாக கடன் இருக்குங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்பு. பெரிய லெவலில் கிரானிக்காக டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு நோயுடைய தன்மை குறைவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. பெரிய விஷயத்தில் தலையிடாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து செயல்படுங்க. யாருக்கும் எதுவும் செக்யூரிட்டி கொடுக்குறதெல்லாம் யோசித்து செய்யுங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த்து, இதிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எது எப்படி இருந்தாலும் குரு உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கிறது. உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தி ஆவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு.